குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரம் ஆகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரம் ஆகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சனி வக்ர பயிற்சி மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த குரு மூலியமாக நடந்திருக்கும். ஸோ பணம் வந்திருக்கும், அதுக்கு ஈக்குவலாக செலவும் ஆயிட்டிருக்கும். ஓகே, இப்போ புதன் வக்ரமாகவும் இருக்கார். அப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா உபய லக்னங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்ன அதிபதிகள் வக்ரமாக இருக்கிறது, அதே மாதிரி லோ டிகிரியில் இருக்கிறது, இது எல்லாமே சூப்பரான அதாவது அவயோகியாக இருந்து தசையை நடத்தினா அப்படியே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்திலிருந்து கரெக்டாக அவங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிதுனத்துக்கு சனி பகவான் யார்? 8, 9க்குரிய சனி பகவான். ஓகேங்களா? 10ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் நான் எடுத்தோன்னே சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நடந்திருக்கும். வீடு, நிறைய பேர் வீடு மாற்றிருப்பீங்க. சடனாக ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும்.
நான் வந்து இதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது இந்த மாற்றங்கள் நடந்திருக்கும். ஆமாங்க, திருமணம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்த மாப்பிள்ளை வந்து சரியானவர் கிடையாது. அப்போ அந்த மாற்றம் வந்து அதை மாறி எனக்கு நல்லதாக வந்திருக்கு. ஏன்னா மிதுனத்துக்கு நல்ல காலம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நல்லபடியா நடக்குது அப்படிங்கும்போது, இப்போ அந்த சனி வக்ரமாகிறார். அப்போ 8ஆம் அதிபதி வக்ரமாகிறாரான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 8 அப்படிங்கிறது தீரா கடன். அப்ப என்ன பண்ண போறீங்க? மிதுன ராசிக்காரர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய நிறைய வழிகள் பிறக்கப் போகிறது என்று அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து கடன் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வழி கிடைச்சிருக்காரு. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ குரு 2ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. தனக்காரகன் தனஸ்தானத்தில். ஓகே. அப்போ என்னாகும்? ஸோ உங்களுக்கான அந்த வழிகள் திறக்கப்பட போகுது. ஹெல்ப் வரப்போகுது. அப்போ என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து இப்போ கர்ம சனி உங்களுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? கர்ம சனி அப்படின்னா ஜீவனத்தில். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை, கொடுத்த பணம் வராமல் இருக்கும். நிறைய கடன் வாங்கி அப்படியே லாக் ஆகிருப்பீங்க. இப்போ நம்ம எவ்வளோ நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக இருக்கிற நியூஸ் எல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போதெல்லாம் உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கடன் அடைக்க முடியாமல் ஃபேமிலியே சாகடிக்கிறது. அப்போது ஆரம்பத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பின் விளைவுகளாக நம்மளோட குடும்பத்தையும் பாதிக்கும் என்று வந்து நீங்கள் நினச்சிக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நாம் நினைக்கக்கூடிய அந்த ஆசைகள் பிற்காலத்தில் நமக்கு அது வேலை செய்யுமான்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிதானமாக, ஒரு விஷயத்தை அவசரப்படாமல் நிதானமாக யோசிங்க. ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு பர்சன். அவங்கெல்லாம் மிதுனம் கன்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அப்போ வந்து உங்களுக்கே வந்து அந்த ஒரு நாலேஜ் எல்லாமே இருக்கும் ஜென்ரலாகவே. ஆனால் மற்றவங்க பேச்சை கேட்குறதுல ஒரு சிக்கல் எப்போவுமே இருக்கும். எனக்கே எல்லாம் தெரியும், நான் கேட்கணுமா அப்படின்ட்டுலாம் யோசிப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சில ஐடியாஸை நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப இன்னுமே உங்களோட வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் நடக்கும். ஏன்னா 9க்குரியவரும் சனி தானே. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டம் எப்பவுமே கொஞ்சம் குறைவு தான் நடக்கும். ஏன்னா 8 வந்து திடீர் அதிர்ஷ்டம். அது எப்படின்னா திடீர்னு வரும். அப்போ நீங்க வந்து ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது கஷ்டத்தை மட்டுமே குறிக்கும். இப்ப 8ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்ப மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பிசினஸ்ல கஷ்டம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 8க்கு 9க்கும் உரியவர் 10ஆம் இடத்துல எல்லாம் இருக்காரு. அப்ப அந்த ஜீவனத்தை அப்படியே கசக்கி பிழிஞ்சு வரக்கூடிய வருமானத்தை ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். பணம் வரும். ஏன்னா 2ல குரு இருந்து பணத்தை கொடுப்பாரு. ஆனா கையில நிக்காத மாதிரியான ஒரு செலவுகளை கொடுப்பார். இந்த டைம்ல நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமா உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும். அப்ப 8க்குரியர் வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்திருக்கு இல்லையா? அந்த அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்த வரும்போது அழகா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். கையில வச்சிருக்கூடாது. அது வந்து வக்கரமாகும் போது என்னாகும் அப்படின்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா வக்கர நிவர்த்தி முடிச்சதுக்கப்புறம் அது அப்படியே உங்களை விட்டு போயிடும். அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் வருகிறது என்று அர்த்தம். அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ 9க்குரியர் வக்கரமாகலாமா? ஆகக்கூடாது இல்லையா? அப்போ 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தை ஸ்தானம், சொத்து, தாத்தா சொத்து. ஓகேங்களா? உங்களுடைய அதிர்ஷ்டம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து அது அதிர்ஷ்டமாக மாறணும். அது எல்லாமே இப்போ வந்து வக்கரமாகுது அப்படின்னா இந்த டைமில் திடீர்னு வந்தக்கூடிய பணம், இப்போ வந்து ஒருத்தங்க கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா பணம் வருது, இந்த அடுத்த வாரம் வரும் அப்படிங்கும்போது அது அப்படியே கிட்ட நெருங்க உங்களுக்கே ஒரு படபடப்பு பயமெல்லாம் வந்துடும். ஐயோ வந்துருமா, கரெக்டாக கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். எதை பற்றி யோசிக்காதீங்க, எதை பற்றி நினைக்க வேண்டாம், கம்முன்னு இருங்க, எல்லாமே நடக்கும். ஒரு விஷயத்த மோர் எக்ஸ்பெக்டட் ஆகும்போது சனி பகவான் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ என்னாகும் அப்படின்னா நீ இதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறியா, இரு அதை நான் வரவிடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், இழுப்பறிகள் இது எல்லாத்தையுமே சனி பகவான் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார். என்றைக்குமே ஒரு கிரகத்தை சூட்சமமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சூட்சமம் தெரிஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையை வந்து கரெக்டாக ரன் பண்ணலாம். ஸோ எங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதம் பார்க்கும்போது நாங்களே வந்து இப்போ ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய எங்ககிட்ட நீங்கள் வந்து சஜஷன்ஸ் கேட்குறீங்க. அப்போ எங்கள் வாழ்க்கையிலும் இது எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்போ வந்து கரெக்டாக அதை நாங்கள் பிளான் பண்ணுவோம். இந்த டைமில் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நாங்கள் பிரசனம் போட்டு பார்த்துட்டு வேண்டான்னா அது வேண்டாம்.
அதை மீறி அந்த செயல்கள் வந்து நீங்க பிரபஞ்சத்துக்கு எதிராக செய்யும் போது அதோட விளைவுகளும் நீங்க பார்க்கணும். ஸோ பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாதுங்க. அது நம்மளோட அந்த வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலியமாக நன்மைகள் 100% நடக்கும். என்கிட்ட ஒரு கிளைண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. பரிகாரம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் பண்ணேன். எனக்கு வாழ்க்கையில திருமணமே ஆகல. என்னதான் பண்றது? ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாழை மரம் வெட்டுங்க, தாலி கட்டுங்க, இந்த மாதிரி நிறையா வந்து அசைக்க முடியாத பரிகாரங்கள் இருக்கு. ஆனா அவருக்கு அந்த பரிகாரம் ஆக்டிவேட்ல இருக்கான்னு பார்க்கணும். நீங்க எந்த பாவகத்தில் அந்த கிரகங்கள் இருக்கு, காலசக்கரத்தின்படி அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எந்த கிரகங்கள் பார்க்குது, அதற்கேற்ற அந்த பரிகாரங்கள் சொன்னா மட்டும்தான் அங்க அது வேலை செய்யுமே தவிர, பொதுவான பரிகாரங்கள் யாருக்கும் வேலை செய்யாதுங்க. ஸோ கரெக்டான அந்த பரிகாரங்கள் செய்யுங்க. ஒரு சில பேத்துக்குலாம் பிஸ்னஸ் எல்லாம் வந்து மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு இந்த காலகட்டத்தில். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஒரு தான தர்மங்கள் பண்ணும்போது அவங்களுடைய பிஸ்னஸே வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. ஸோ ப்ரீ பிளான்டாக வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய எல்லா விஷயம் நடக்கும். ஸோ மிதுனத்துக்கும் இதே மாதிரியான ஒரு சிரமமான ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் ஜீவனத்தில் நடக்கும். உடனே வந்து என்ன பண்றீங்க, ரொட்டேஷன் கொடுத்த காசு, அதே மாதிரி நீங்க யாருக்காவது கொடுக்க வேண்டிய காசு எல்லாமே கரெக்டா அழகா வந்து செட்டில் பண்ணுங்க. கொடுக்க முடியலன்னா அவங்க கிட்ட டைம் கேளுங்க. பிரச்சனைகள், வார்த்தைகளில் கவனம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குமே வந்து இந்த நெஞ்சு படபடப்பு இதெல்லாமே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில உங்களோட ஹெல்த்தை, உங்களோட ப்ரெஷர் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படிக்கக்கூடியவங்கள கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிங்க. ஸோ காதல், திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்க. அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா, காதல், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா வந்து 2ஆம் இடத்துல குரு வரும்போது குடும்பம் அமைய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் வந்து ஒரு 2 மந்த்ஸ் இந்த அதிர்வலைகள் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாம், என்ன நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை மிதுனம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பயிற்சியிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர்
ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பயிற்சினாலே ஒரு பதட்டம் பயம். இதே இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ர பயிற்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்படின்னா நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா 31/10/2026 அன்று அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் வந்து அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான பாதிப்புமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரே குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். மிதுன ராசி நேயர்களுக்கான சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி சொன்ன மாதிரி ரொம்பவேவும் நுண்ணறிவாற்றலோட கூடிய ஒரு பர்சன்னா அது நீங்கள் தான். சரிங்களா? எதையும் ஒரு விஷயம் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதற்கு எந்த மாதிரியான பலன் நம்மளுக்கு கிடைக்கும், இப்படி பண்ணால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குமா, இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் நற்பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப யோசித்து அதன்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் ஒரு நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருது. எப்பவுமே ஒரு நிதானமாக ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த நடுவில் சில காலகட்டம் ஒரு அவசரமான ஒரு முடிவு, ஒரு தெளிவாக இல்லாமல் தன்னுடைய கோபத்தின் விளைவால் நம்ம எந்த ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்காமல் நிறைய முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா நீ ரொம்ப அவசரமான முடிவெடுக்காத, ரொம்ப தெளிவாக யோசித்து முடிவெடுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறாரு. உங்களுடைய ஆலோசனைகள் கரெக்டாக கொண்டு போய் சேர்றதுக்காக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோபம் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு பிடித்தமான விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கோபத்தினால தானே தேவையில்லாத ஒரு முடிவு வருது. அப்போது கோபம் வந்துச்சுன்னா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப எழுத பிடிக்குமா, இல்லை பாட்டு கேட்க பிடிக்குமா, இல்லை சாப்பிட பிடிக்குமா, அந்த மாதிரியான தனிப்பட்ட உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வேலையை நீங்கள் பண்ணாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் அதுதான் செய்வீங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா அதன் கோபத்துண்டான பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள், இல்லை ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல பிரச்சனை, இல்லைன்னா தலையில் அடிபட்டு தலையில் பிரச்சனைன்னு சொல்லி உடல்நிலைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள் கொடுத்து கொண்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய மனசளவுலையும் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இடையே வந்து புரிதல் நல்லா இருக்கும். ரொம்பவேவும் ஒரு விட்டு கொடுத்து போகிறது, சரிங்களா, நீ பெரியவனா நான் பெரியவளான்னு சொல்கிற அந்த ஈகோ பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுத்து போய் ஒரு நல்ல புரிதல் இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டான அமைப்பு இருக்குது. இல்லை இது அரசு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த அரசு வேலையில் நேர்மையை கடைபிடித்து கொண்டு இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு வேலை பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய நேர்மையை காமிக்கிறது ரொம்பவே முக்கியம். மற்றவங்க ஏதாவது ஒரு வேலையை முடிச்சு கொடுக்க நான் உனக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எந்தவித ஃபேவரும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் அவர் என்ன பண்ணிடுவார்னா நம்மளை என்ன பண்ணிடுவார், கொண்டு போய் உட்கார வச்சுருவார். ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான். அப்படிப்பட்ட நீதிமான் வந்து
எவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். நம்ம குறுக்கோளியில் போகிறோம், குறுக்கோளியில் வின் பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணிடுவார், கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 50% முன்னாடி வந்திருப்போம், மீதி ஒரு 50%க்கு முன்னாடி போகிறதுக்காக நம்ம ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டோம், நேர்வழி இல்லாத ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் தலையில் தட்டி பழையபடி என்ன பண்ணுவார், ஜீரோவில் போய் உட்கார வச்சுரு, நீ மறுபடியும் முதலேருந்து வான்னு சொல்லி உட்கார வச்சுருவார். ஸோ அதனால் உங்களை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி நீ பண்ணுப்பா அப்படின்னு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணாலும் அந்த மாதிரியான ஒரு மைண்டுக்கு போயிடாதீங்க. இளைஞர்களுக்கு மத்தியில் தவறான பழக்க வழக்கங்களுக்கு பரவாயில்லடா நீ அடி ஒன்றும் பிரச்சனைடா கூட இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட்டாளிகள் சேர்ந்து இருக்கும்போது அவர்கள் பேச்சை கேட்டு உங்களுடைய ஒரிஜினல் கோணத்தை மாற்றிக்காதீங்க. அது தேவையில்லாத ரொம்ப பெரிய மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இதே இது மாணவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் படிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாக இருக்குது. நீங்கள் என்னதான் படித்தாலும் ஞாபக சக்தி இருந்தாலுமேவும் சின்ன சின்ன ஒரு பதட்டம், ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்லி ஒரு பதட்டம். அதற்காக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது வந்து பூர்வீக வீட்டில் இருக்க முடியலப்பா, பூர்வீக வீட்டில் இருக்கவே முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை அந்த சொத்து பத்து பிரச்சனை, அதன் மூலமாக போலீஸ் கேஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, அந்த வழக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்குது, இத்தனைக்கு 4-5 வருஷம் ஆச்சு, ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்கி, யார் பக்கம் தீர்ப்பனே தர மாட்டேங்கி, ரொம்ப இழுத்தடிச்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் பொதுவாகவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நிலுவையில் உள்ள வழக்குகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், கோர்ட்டு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய பெரிய காரணகர்த்தாவாக இருக்குது. அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறக்கூடிய அமைப்பு தான் சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில எச்சரிக்கையான விஷயங்களுமே இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ஜாதகத்தை, அதாவது உங்களுக்கு மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை செங்கமல தாயார் வழிபாடு பண்ணுங்கள். தாமரைப்பூ கொடுத்து வெள்ளிக்கிழமையிலையும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளையும் செங்கமல தாயார் வழிபாடு பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனையை விட உடல் உபாதைகள் தான், அதாவது ரொம்ப பெரிதளவில் பாதிப்புலாம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் மாறி தலைவலி, வயிற்று வலி பிரச்சனை, இல்லை சரியாக சாப்பாடு இல்லாமல் அல்சர் பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் வரும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக கொஞ்சம் இருந்தாலே ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக அதன் பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள், இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இதே இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரணும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்றைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது வந்து ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாகக்கூடும். இதனால் என்ன அப்படின்னா, கெடு பலன்கள் அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோன்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோன்னா அன்றைக்கி 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7 சனி போயின்ட்டுருக்கு. அது தவிர பார்த்தோன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்ட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 தடவை முறை சொல்கிறது மிகவும் நல்லது. சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அதை தவிர விநாயகர் இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவர். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தடையானால் சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு, காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழைகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது. அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான்
கர்ம காரகன்னு சொல்கிறவர். அதை தவிர வந்து ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பணவரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் வந்து பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு வந்து இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் வந்து எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறா இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் வந்து கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன இது எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதனும் சரி சனியும் சரி உற்ற நண்பர்கள். அதனால் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. இப்போ வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி அடைகிறார் அப்படின்னும் பொழுது உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்ரமாகிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து நல்ல மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை, வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதோடு பார்த்தோன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில், அதாவது முயற்சிகளில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வியாபாரத்தை பண்ண வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதிய வியாபாரங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 10ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 12ஆம் இடத்தை பார்க்குறார். பொதுவாகவே சனி பகவான் பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாள். ஆனால் இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது பாழாகாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. தூக்கங்கள் இவ்வளோ நாள் பெரிய தலைவலியாக இருந்தது, தூக்கமே வராமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் தூக்கங்களில் வந்து நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விநாயகரை போய் வழிபட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தாலும் சனியின் பார்வை, வக்கர சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தியை கொடுப்பார், மாற்றங்களை கொடுப்பார், ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். தூக்கத்தில் வந்து சற்று டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் முன்ன மாதிரி இப்போ வக்கரகதியில் வந்ததுனால சற்று பரவாயில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். அதாவது ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய பேச்சு வாக்கிலேயே பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். பாட்டு, சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக வரும். மறதி, அதனால் ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் நிச்சயமாக பிரச்சனையை கிளப்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு.
வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தாயின் உடல்நிலையும் பின்னடைவு இருக்கும். உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த சனி வக்கர காலத்தில் நிச்சயமாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள், அதுவும் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, இந்த கம்யூனிகேஷன் இதில் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, இந்த இதில் இந்த 2G 3G 4G இந்த மாதிரியான அலைக்கற்று வரிசைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பழைய தன்மை அந்த இதுவே அப்படியே மாற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆர்ட் டைரக்டர்ஸ் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அவளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, ட்ரிப்ளிகேன் போய்ட்டு வாங்க. அது வந்து ட்ரிப்ளிகேன் பார்சாரதி கோவிலுக்கு ஒரு தடவை அது போய்ட்டு வாங்க. போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காகத்துக்கு சாதம் வைங்க சனிக்கிழமை. அதை தவிர பார்த்தாலேனால் விநாயகருக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அது வந்து சதுர தேங்காய் உடைக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த சனி வக்கரம் உங்களுக்கு ஏற்றமான நிலைமையை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.